வர்ஷா, கதிர், ஒண்ணும் இல்ல, அழாத வர்ஷா. உன்னை பார்க்காம எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? அழாத வர்ஷா, புரியுது வர்ஷா. நான் தான் வந்துட்டேன்ல, நல்லபடியா வந்துட்டேன். ஒண்ணும் இல்ல. எங்க நீ நல்லபடியா வந்திருக்க? இந்த 3 நாள்ல இழைச்சு துரும்பா களைச்சு போய் வந்திருக்க. போலீஸ்காரங்க உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்களா? இல்ல வர்ஷா, போலீஸ்லாம் என்ன ஒன்றும் கஷ்டப்படுத்தல. நான் தான் உன்னை பார்க்க முடியாம லாக்அப்லேயே அடைஞ்சு கிடந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. எதை பத்தியும் கவலைப்படாம உன்னை பார்க்க வந்துடலான்னு கூட நினைச்சேன். நல்ல வேலை வர்ஷா, நீ அந்த மாதிரிலாம் என்னை பார்க்க வரல. வந்திருந்தேன்னு வை, நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கும். என்ன சொல்ற கதிர்? அந்த ஈஸ்வரி நான் ஜாமீன்ல கூட வெளியே வரக்கூடாதுன்னு வெறியோட ஸ்டேஷன்லயே சுத்திட்டு இருந்தா. உன்னை அவங்க பார்த்திருந்தா ஈஸியா நம்ம பழக்கத்தை கண்டுபிடிச்சு பெரிய பிரச்சனை பண்ணிருப்பா. இந்த ஈஸ்வரியால நமக்கு எவ்வளவு கஷ்டம். ஆமா, நான் இல்லாம நீ எப்படி இருப்பியோன்னு உன்னை பத்தி தான் நிறைய யோசனை. நான் உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கவலைப்படாத வர்ஷா. ஆயிரக்கணக்கில் மூட்டை மூட்டையாக மளிகை சாமான் காய்கறி வாங்கினதெல்லாம் மாறி இப்படி 5க்கு 10க்கு கொசுராக வாங்குற மாதிரி நம்ம பொழப்பு போச்சே. பாஸுக்கும் இந்த பெரிய குடும்பத்துக்கும் இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துடக்கூடாது. அபி, அபிமா, அபி, அபி, ஏய், மேல வந்து மோதுற, பாத்து போக மாட்டியா? நீ அட்வைஸ் பண்ணாதடா, நீ பாத்து போ. அபி, அபிமா, அபி, கூப்பிட்டே இருக்க, நீ பார்க்காம போற? ஏய், ரோட்ல கண்ட காலி பசங்க கூப்பிடுவாங்க, அவங்களெல்லாம் நாங்க திரும்பி பார்க்க முடியுமா? காலி பசங்க கூப்பிட்டா திரும்பி பார்க்க கூடாதான், ஆனா அண்ணங்கார கூப்பிட்டா திரும்பி பார்க்கலாம்ல. அடச்சி, யாருடா நீ? என்னமோ அபி கூட பிறந்தவன் மாதிரி பேசிட்டு இருக்க. வேலைக்கார பையல. நான் வேலைக்காரன் தான் சித்தி, ஆனா கேடு கட்ட வேலைக்காரன் இல்ல, விசுவாசமான நன்றி உள்ள வேலைக்காரன். ஆனா உங்களுக்கு தான் விசுவாசம் என்னன்னு தெரியாதுல்ல, பாவம். ஏய், யார கிண்டல் பண்ற? ஓங்கி அரைஞ்சனா பாத்துக்க. ஏய், இப்ப ஒழுங்கா போறியா இல்ல கட்டை எடுத்து அடிக்கட்டுமா? நீங்க கட்டை எடுத்தீங்கன்னா நான் உங்களை கடிச்சு கொதறிடுவேன் பாத்துங்க. சி, உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? அபி, வா வா, வாங்கறல. உன்னை தொலைச்சிருவேண்டா. சரி அபி. ஈசு, எதுக்கு இப்படி குறுக்கு நெருக்கு நடந்துகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சின்ன. ஒண்ணும் இல்லையா? அப்ப சரி, நான் கிளம்புறேன். இருங்க. தீக்குச்சிய காய்கறி வாங்குறதுக்கு கடைக்கு அனுப்புனேன்.
இப்ப வரைக்கும் ஆளை காணும். ஆ? அவனை போய் கடைக்கு அனுப்பின பத்தியா? அவன் எங்கேயாவது ஆனு வாயை பார்த்துட்டு நின்றுகிட்டு இருப்பான். இரு, நானே போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ இருங்க சின்னையா. என்ன சின்னையா இப்படி ஓடி வந்துட்டு இருக்கான்? ஏன் வரமாட்டான்? ரோட்ல ஏதாவது நாய் படுத்து கிடந்திருக்கோம், அதான் இவன் சும்மா இல்லாம கல்ல கொண்டு அடிச்சிருப்பான். அது வெறித்தனமா வான்னு துரத்திட்டு வந்திருக்கோம், அதான் இப்படி வெறித்தனமா ஓடி வரான். வரட்டும். என்ன விஷயம் தெரியல சின்னையா, இப்படி ஓடி வரான். ஹனி ஹனி பாஸ், என்னாச்சு தீக்குச்சி, ஏன் இப்படி ஓடி வர? அபிமாவை பார்த்தேன். அபிய பாத்தியா? எங்க பாத்த? காய்கறி வாங்கிட்டு வரும்போது பார்த்தேன். ஆமா, அபிப்புள்ள என்ன சொன்னுச்சு? அபிமா கூட துர்கா சித்தி இருந்தாங்க. அவங்க அபிமாவை என்கிட்ட பேச விடல. அதானே, என்னைக்குதான் சித்தி நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கு. பார்த்தல, எங்க வேணாலும் மருமக பின்னாடியே வால் மாறியே போகுது. ஆனா அபிமா போறப்ப இந்த பேப்பரை தூக்கி போட்டு போச்சு. பேப்பரா? ஆமா நீ இங்கதான். இந்தாங்க. அபிதான் எழுதிருக்கா சின்னையா. என்ன எழுதிருக்குன்னு படி. அக்கா, நீங்க பொங்கல் சீரா எனக்கு கொண்டு வந்த புடவை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா. நான் அதை கட்டி பார்த்தேன், மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதே மாதிரி எனக்கு இன்னொரு ஆசை இருக்குக்கா. இசு, என்ன ஆசைன்னு படி. நீ செய்யற சக்கரை பொங்கலை சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்காக சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்துட்டு வரியா? சின்னையா, அபி சக்கரை பொங்கல் கேட்டிருக்கா. அபிமாக்கு சக்கரை பொங்கல் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க வீட்டுக்கு இதை எப்படி செஞ்சு எடுத்துட்டு போறது? அப்படி பண்ணா அவங்க அவமானப்படுத்துவாங்களே, என்ன பண்றது? என்ன பண்றது? சக்கரை பொங்கல் தான் பண்ணணும். சக்கரை பொங்கல் பண்றது பிரச்சனை இல்ல, அதை எப்படி அங்க போய் கொண்டு போய் குடுக்கறதுன்னு தான் பிரச்சனை. இப்ப என்ன, நம்ம 2 பேர் கொண்டு போய் கொடுப்போம் தான் சொல்லிட்டேனே. அபிமா ஆசைப்பட்டு கேட்டதுக்கு அப்புறம் அதை நிறைவேற்றி வைக்காம இருக்க கூடாதா நீ? ஈசு, நீங்க சொல்ற மாதிரி நம்ம அபிமாக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்துட்டு போவோம். வா, சரி. சீக்கிரம் வா. வாங்க.